ஸோ செம்மையாக இருக்கும்ப்பா. இந்த 3 ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு செம்மையாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் லெக்சர் நம்பர் 9, 9th லெக்சரு. ஓகேங்களா, 9th லெக்சரு தெர்மோடைனமிக்ஸில். இந்த பார்க்க போகிறது எல்லாமே ஈஸியாகவும் இருக்கும், எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு, அது நீட் ஜேஇ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரிங்களா? எஸ், லெக்சர் நம்பர் 9 தெர்மோடைனமிக்ஸு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் எப்படி வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அது இல்லாமல் நம்ம ரிலேஷன் வந்து பார்த்தோம். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு டென்சிட்டி. ஓகேவா? நமக்கு டெம்பரேச்சர் அதிகமானாலும் ப்ரெஷர் அதிகமாகும், டென்சிட்டி அதிகமானாலும் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னோம்னா, ஹீட்டிங் பண்ணலாம். அப்படிதானப்பா? ஹீட்டிங் பண்ணலாம், ஆர் நம்ம என்ன பண்ணலாம்னா கூலிங் பண்ணலாம். ஹீட்டிங் பண்ணலாம், இல்லைனா கூலிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஹீட்டிங் பண்ணலாம், இல்லைனா கூலிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களாப்பா, என்ன பார்த்தோம்? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம பார்த்தோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? சார் பிவி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் எது கான்ஸ்டன்ட்டோ அதை நான் எரேஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அப்போ வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் என்ன? கான்ஸ்டன்ட். அப்போ வி பை டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு டி. அப்போ வி வந்து ப்ரொபோஷனல் டு டி. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் மாறும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், சரிங்களா, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்து, சரிங்களா, நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் அதிகமானால் டெம்பரேச்சர் அதிகமாகும், வால்யூம் கம்மியானால் டெம்பரேச்சர் கம்மியாகும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அர்த்தம் V1 பை V2ன்னு எழுதுனா டெம்பரேச்சர் எப்படி எழுதணும்? அதே ஆர்டரில் எழுதணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா T1 பை T2 ஆர் V2 பை V1 எழுதுறோம்னா, சரிங்களாப்பா, நம்ம எப்படி எழுதலாம்? T2 பை T1 அப்படின்னு நம்ம எழுதலாம். T2 பை T1. ஓகேவா? திஸ் இஸ் கிளியர். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரிங்களா, எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டு, சரிங்களாப்பா, கிராஃப் பார்க்க போகிறப்பா கிராஃப் பார்க்கலாமா? கிராஃபு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிவி கிராஃப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எகெயின் அதே தான், எந்த ப்ராசஸ்க்கு பிவி கிராஃப் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எப்போவுமே எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, என்ன பண்ண முடியும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா ஹீட்டிங் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரே கிராஃப்லையும் வரைஞ்சிக்கலாம், தப்பு இல்லை. ஹீட்டிங் கூலிங் அப்படின்னு பண்ண முடியும். நமக்கு வந்து கிராஃப் எப்படி இருக்கும்? என்ன கிராஃப் வரைய போறீங்க? பிவி கிராஃப் வரைய போறீங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன கிராஃப் வரைய போறீங்க? பிவி கிராஃப். எந்த ப்ராசஸ்க்கு பிவி கிராஃப் வரைய எந்த ப்ராசஸ்க்கு பிவி கிராஃப் வரைய போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ராசஸ்க்குப்பா? ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ எங்கே இருக்குது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எந்த ஆக்சிஸில் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் வந்து கான்ஸ்டன்ட். ஒய் கான்ஸ்டன்ட்னா கிராஃப் எப்படி இருக்கும்? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனா, ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனா? ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி தானேப்பா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனு. ஆமாம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஹீட்டிங் ஏரோ மார்க் எப்படி போடணும்பா? ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பண்ணும்போது, ஸோ நமக்கு வால்யூம் என்னவாகும்னா அதிகமாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும்னா வால்யூம் அதிகமாகும். இப்போ ஏரோ மார்க் இந்த சைடு. கூலிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். இப்போ வால்யூம் வந்து இந்த சைடு, ஏரோ மார்க் வந்து இந்த சைடு. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப் பார்க்கணும். ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப். இது கிளியரா எல்லாருக்கும்? இதெல்லாம் கிளியரா? புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பிவி கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். பிவி கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ இதோட ஸ்லோப்னா என்ன? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்லோப்னா நம்ம ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு சொல்லும்போது டினாமினேட்டர்ல என்ன எழுதுறோமோ அதான் வித் ரெஸ்பெக்ட் டு. இப்போ நம்ம டினாமினேட்டர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எழுத போறேன். அப்போ டெல் ஒய் பை டெல் எக்ஸ். அப்போ டெல் ஒய், ஒய் வந்து ப்ரெஷரு, டெல் எக்ஸ், எக்ஸ் ஆக்சஸ் வந்து வால்யூம். டெல் பி பை டெல் வி. டெல் பி என்னவாயிடும்? டெல் பி என்னவாயிடும்? டெல் பி என்னப்பா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லையா? டெல் பி என்னப்பா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். டெல் பினா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல். ஃபைனலும் மைனஸ் இனிஷியலும் சேம் இல்லை, பி பி மைனஸ் பி. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் வந்து 0. ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் வந்து 0. ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு எப்படி பிவி டயக்ராம் இருக்கும்?
ஹாரிசான்டல் ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஆக்சஸ்ல இருந்துச்சுன்னா. சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னாப்பா, சரியா, சப்போஸ் நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா கிராஃபு, ஓகேவா, சப்போஸ் இங்கே வால்யூம் கொடுத்து இங்கே ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லுங்கப்பா எப்படி கிராஃப் இருக்கும், அதோட ஸ்லோப்பு ரெண்டையுமே சொல்லுங்க பாப்பா, வேகமா கமெண்ட் பண்ணுங்க. கிராஃப் எப்படி இருக்கும், ஸ்லோப் எப்படி இருக்கும்? கிராஃப் எப்படி இருக்கும்? கரெக்டுமா ஜெர்னி, கரெக்டுமா தேவி பிரிய தரிசனி, கரெக்ட். பரணி தான் கரெக்ட். ஸ்லோப் எப்படி இருக்கும்? வெரி குட் சஞ்சய். ம் ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெரி குட் எல்லாருக்கும் வெரி குட், சூப்பர். கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் கிராஃப் வரைய முடியும். இது என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து எந்த ஆக்சஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நமக்கு எப்படி வரும்னா கிராஃப் எப்படி வரும், ஓகேங்களா? ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்க்க போகிறேன். ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன? நமக்கு டெல் ஒய் பை டெல் எக்ஸ். ஒய் ஆக்சஸில் யார் இருக்கா? வால்யூம். எக்ஸ் ஆக்சஸில் யார் இருக்கா? ப்ரெஷர். அப்போ எது ஜீரோ ஆயிடும்? டெல் பி ஜீரோ ஆயிடுமா? டெல் பி ஜீரோ ஆயினா எனிதிங் பை ஜீரோ என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா? பார்த்துக்கணும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று படிச்சு வச்சுக்கூடாது. இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னாவே ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் தாண்டா அப்படின்லாம் வந்து டிஃபால்ட்டாலாம் படிச்சு வைக்கக்கூடாது. கிராஃப் நம்ம தெளிவாக பார்க்கணும். நான் சொல்லிட்டேன் திரும்ப, சரிங்களா? சரி, அடுத்த டயக்ராம் பார்க்க போகிறோம். ஆமாம், அடுத்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி டயக்ராம். திஸ் இஸ் வெரி ஈஸி. எகைன் பார்த்தீங்கன்னா பிடி டயக்ராம் என்ன ப்ராசஸ்க்கு? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கூலிங்க்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஹீட்டிங்க்கு கூலிங்க்கு நம்ம வரைய போகிறோம். ஏன்னா நம்மளால் அதான் பண்ண முடியும், ஹீட்டிங் கூலிங். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? ப்ரெஷரு டெம்பரேச்சரு, ப்ரெஷரு டெம்பரேச்சரு. சொல்லுங்கப்பா, கிராஃபு ஸ்லோப்பு வித் ரெஸ்பெக்ட், ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஓகேவா? ஸோ இங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? ஸோ ப்ரெஷர் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஒய் தான் கான்ஸ்டன்ட். ஒய் கான்ஸ்டன்ட்னா ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனு. ஹீட்டிங்னா ஏரோ மார்க் இந்த சைடு, கூலிங்னா ஏரோ மார்க் இந்த சைடு. ஸ்லோப் வந்து நமக்கு ஜீரோ. ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் கீழே வந்துடும். அப்போ டெல் பி பை டெல் டி ஈக்குவல் டு ஜீரோ. அவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சது. அடுத்ததுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பிடி கிராஃப் வரைஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தானே பார்த்தோம். பிவி டயக்ராம் பார்த்தோமா, ஜோடியாக பார்த்தோம். பிவி டயக்ராம் பார்த்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விடி டயக்ராம் பார்த்தோம், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடி டயக்ராம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லையும் பிவி டயக்ராம் பார்த்து முடிச்சிட்டோம், பிடி டயக்ராம் பார்த்துட்டோம். ஃபைனலாக யாரை பார்க்க போகிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஃபைனலாக யார் பார்க்க போகிறோம்? யார் பார்க்க போகிறோம்? புரியுதாப்பா என்ன பண்ணுறோம்னு? ஃபைனலா விடி டயக்ராம் பார்க்க போகிறோம். கரெக்டு, வெரி குட். விடி டயக்ராம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இங்கே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பிடி டயக்ராம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பிடி கிராஃப் எப்படி இருந்தது? ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பிடி கிராஃப் எப்படி இருந்துச்சு? வெரி குட் சந்தீப். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜின். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜின். பார்த்தோமா? அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போமா இப்போ விடி டயக்ராம். ஸோ விடி டயக்ராம் வந்து எகெயின் என்ன ப்ராசஸ்க்குனா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு எகெயின் ஹீட்டிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சு ஹீட்டிங் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சு கூலிங் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஹீட்டிங் பண்ணலாம், கூலிங் பண்ணலாம். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு என்ன கிராஃபு? விடி கிராஃப். என்ன கிராஃபு? விடி கிராஃப். ஓகே, பட் நம்ம என்ன தேடுவோம்? ப்ரெஷரை தேடுவோம். எங்கடா ப்ரெஷர் இருக்கு? ப்ரெஷரே இல்லை. அப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ப்ரெஷர் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, எதுவும் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். பி பை டியும் கான்ஸ்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். சொன்னா இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ப்ரெஷர் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, பி பை டியும் கான்ஸ்டன்ட். இப்போதான் போட்டோம், இப்போதான். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ டி. அப்போ வி வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கு, கான்ஸ்டன்ட் தான் நமக்கு எம், ஸ்லோப்பு, டெம்பரேச்சர் வந்து எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்.
அப்போ y ஈக்குவல் டு mxனா இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈஸியாக இருக்குல்ல. அப்போ இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜின், இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஹீட்டிங் அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் அதிகமாகுமா, டெம்பரேச்சர் அதிகமாகுமா, அப்போ ஏரோ மார்க்கு இப்படி போடணும் கரெக்டாக. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வரும், இது செகண்ட் ஸ்டேட் வரும். கூலிங்னா கூலிங் அப்போ டெம்பரேச்சரும் குறையும் வால்யூமும் குறையுமா, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வரும், இது செகண்ட் ஸ்டேட் வரும், ஏரோ மார்க் இப்படி. கிளியராப்பா? கிளியரா? இதோட ஸ்லோப் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம்ல, கான்ஸ்டன்ட் வால்யூம் அதுல ஸ்லோப் வந்து mr/v. இப்ப இதுல என்ன ஸ்லோப் நீங்க எதிர்பார்க்குறீங்க பார்ப்போம், யார் கரெக்டா சொல்றாங்க. இதுல என்ன ஸ்லோப் வரும், அங்க ஸ்லோப் வந்து mr/v பிடி கிராஃப்ல. இங்க என்ன ஸ்லோப் வரும்? வெரி குட் சஞ்சய், அவ்வளவுதான்ப்பா, அம்பேரு அதே தான், அம்பிட்டு தான் கரெக்ட். mr/p எது கான்ஸ்டன்டோ அது கீழே வந்துடும். அங்க mr/ வால்யூம் கான்ஸ்டன்டா வால்யூம் கான்ஸ்டன்ட் கீழே வந்ததா, mr/v இங்க mr/p வரும், அவ்வளவுதான். சரியா? கிளியரா? சரி, ஓகேயா? ஸோ அப்போ எல்லாம் எழுதிட்டீங்களா? கான்ஸ்டன்ட் ஒர்க் ஹீட்டிங் கூலிங்கு எழுதலைன்னா சொல்லிடுங்க. சரியா? அப்போ நமக்கு இங்கே வந்து ஸ்லோப் பார்க்க போகிறோம். ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ΔV/ΔTன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் இல்லைன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், tan θ எழுதிக்கலாமா? ஸ்லோப் வந்து tan θ அப்படின்னு எழுதிக்கலாம். என்னது எழுத போகிறோம் ஸ்லோப்பு அப்படின்னா, ஸ்லோப் வந்து எம்மா நமக்கு தான் முன்னாடியே தெரியுமே. நைட்ரிக் ஆசிட் ஈக்குவேஷன் வந்து PV ஈக்குவல் டு MRT. ஓகேவா? PV ஈக்குவல் டு MRT. நமக்கு தேவை ஸ்லோப்பு. ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, y ஈக்குவல் டு mx அப்படித்தானே இருக்கு. m தான் ஸ்லோப் இல்லையா? அப்போ வால்யூம் ஈக்குவல் டு mr/p இன்டூ டியா. ஸோ வால்யூம் வந்து y ஆக்சிஸ். அப்போ இதுதான் நமக்கு ஸ்லோப்பு, அப்படிதானப்பா? ஏன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். ஒரு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். எம்மும் கான்ஸ்டன்ட், ஆரும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் தான் ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் இருக்கிறதுல யார் இருக்கா, ஸ்லோப் இருக்கிறதுல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோப் வந்து இருக்கிறதுல யாருங்க, ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், வித் ரெஸ்பெக்ட் டு வெரி இம்பார்ட்டன்ட், ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் யார் இருக்கான்னா mr/p இருக்கு. அப்போ ஸ்லோப் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல பிடி கிராஃப்ல ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் படிச்சா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் படிச்ச மாதிரி அப்படியே டிட்டோவா இருக்கு. சரியா? அங்க வால்யூமும் இங்க ப்ரெஷர், அவ்வளவுதான். சரியா? அப்போ கிராஃபுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதே மாதிரி தான் அங்க சால்வ் பண்ணணும். அங்க எப்படி சால்வ் பண்ணணும்னா, PV ஈக்குவல் டு MRT. அங்க வந்து கிராஃப் வந்து பிடி கிராஃப், அதனால ப்ரெஷரை மட்டும் வச்சுக்கிட்டு வால்யூம் இந்த சைடு கொண்டு போயிட்டோம். இங்க வந்து VT கிராஃப், அதனால வால்யூம் இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு ப்ரெஷர் அந்த சைடு கொண்டு போயிட்டோம். இது அங்கே, இது இங்கே. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா μr/by நீங்க போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ நமக்கு என்னதுன்னா, இது முடிஞ்சுதா, பிடி கிராஃப் முடிஞ்சுதா. இப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும், ஓகேவாப்பா? கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நமக்கு பிடி கிராஃப், ஓகேங்களா? சாரி, விடி கிராஃபா, விடி கிராஃப். அப்போ எப்படி இருக்கும், ஒரு 3 கிராஃப் கொடுப்பாங்களாப்பா, 1 2 3. அப்போ இது ஒரு ப்ரெஷரு, இது ஒரு ப்ரெஷரு, இது ஒரு ப்ரெஷரு. சொல்லுங்க, எந்த ப்ரெஷர் ஹையஸ்ட் ப்ரெஷரு? விச் ப்ரெஷர் இஸ் ஹையஸ்ட் ப்ரெஷர்? இந்த ப்ரெஷர் வந்து ஓகே, எந்த ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர்? P1 P2 P3 அப்படின்னா இப்பதான் படிச்சோம். ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், கரெக்ட்பா. இதே கொஸ்டின் ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து என்ன படிச்சோம்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ப்ரெஷர் படிச்சோமா. ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் ஸ்லோப் அதிகமா இருந்தா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஸ்லோப் எங்க இருந்து பார்க்கணும், டெம்பரேச்சர்ல இருந்து பார்க்கணும். அப்படியே டீட்டோவா இருக்குப்பா. அப்ப இது θ1, இது θ2, இது θ3,
அப்போ டீட்டா பார்த்தாலே தெரியுது யாருக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்லோப் வந்து தேர்ட் கிராஃப்க்கு அதிகமாக இருக்கு, செகண்டை விட ஃபர்ஸ்ட்டை விட. ஸ்லோப் அதிகமாக இருந்தால் ப்ரெஷரு கம்மியாக இருக்கும். P3, P2, P1. P1 is the highest pressure. ஓகே, இது ஈஸியா? ஓகேங்களா? இல்லையா? நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்துருக்கேன்? நேற்று கூட ஒரு ஐடியா கொடுத்தேன். இது வந்து ஒரு மெத்தடு. இது இல்லாமல் ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேனா? ஞாபகம் இருக்குங்களா? இது இல்லாமல் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேனா? ஒரு 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேனா? அதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரிங்களா? ஸோ இது வந்து P3 பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இது வந்து நமக்கு P2. ஸோ இது வந்து நமக்கு P1. மூணு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். என்ன பண்ணலாம்? ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வரையலாம். நல்லா என்னப்பா? ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வரையலாம். ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் என்ன ப்ராசஸ் சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்கப்பா. இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இது என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா? இஸ் இட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்? கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே பார்த்தேன். ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து y வந்து கான்ஸ்டன்ட், y ஆக்சில் யார் இருக்கா? வால்யூம் இருக்கு, வால்யூம் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தான் இங்கே போட்டாச்சே, இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சே. இப்போ எத்தனை இதில் ஃபர்ஸ்ட்ல இடிக்குதா? இதில் இடிக்குதா? இதில் இடிக்குதா? அப்போ அப்படியே இங்கே எழுத்துட்டு வந்தா இது P3யா? இது சரி, இது சரி, எந்த ஆக்சில் வந்து அந்த இடிக்குது? டெம்பரேச்சரில் இடிக்குது. அப்போ இது வந்து T3யா? இது T2வா? இது T1னா? அப்போ எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு? டெம்பரேச்சர் வந்து T1 அதிகமாக இருக்கா? பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் என்ன ரிலேஷன்ஷிப் யோசிச்சு பாருங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம், சாரிப்பா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா ப்ரெஷரும் அதிகமாக இருக்குமா? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா இதே ஒரு மெத்தடா? கரெக்டா? ஈஸியா புரிஞ்சுதா? அதே மாதிரி நீங்க வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? கரெக்டுமா? ஓகே ஓகே ஓகேப்பா. ஸோ எந்த மெத்தடாவது யூஸ் பண்ணி கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் நீட்லேயோ ஜேஇலையோ ஒரு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரிலாம், பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சரிப்பா, கிராஃப் வரைஞ்சிட்டோம். வேற எப்படி சார் கிராஃப் கேட்கலாம்? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அப்படி கூட கேட்கலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எப்படி? ஸோ பிடி கிராஃபில் நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ப்ராசஸ்ன்னு நம்ம உங்களுக்கு தெரியலனா நல்லா கவனிச்சிங்களா? அதை எந்த ப்ராசஸ்ன்னு கொஸ்டினில் தெளிவாக கொடுக்கலன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலன்னா, நீங்கள் கிராஃபை பார்த்து தான் அது என்ன ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்? சரிப்பா. ஸோ இப்போ கிராஃப் இப்படி கொடுத்துருக்காங்கப்பா, இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா? இந்த 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 கிராஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா? எஸ் ஆர் நோ? இந்த இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா அது ஆரிஜின்ல பாஸ் ஆகல. ஏன்னா அது ஆரிஜின்ல பாஸ் ஆகல. அப்ப சொல்லுங்கப்பா, which pressure P1 not equal to P2? ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D, none of the above. எதுப்பா? நீ சொல்லிடுவீங்களா டக்குன்னு? நேற்று இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம். ஆப்ஷன் 3 ஓ, ஆப்ஷன் 3 என்ன பண்ண சொன்னா, ஆரிஜின்ல இருந்து லைன் வரையணும் சொன்னேன். ஆரிஜின்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். ஆரிஜின்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் இது ஃபுல், அப்போ ஆரிஜின்ல கிராஸ் ஆச்சுன்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். எந்த ப்ரெஷரு? P2 அது. அப்போ P2 வந்து கான்ஸ்டன்ட், இது P1 வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இங்கேருந்து நம்ம வரைஞ்சிட்டு ஸ்லோப் பார்க்கணுமா? இப்போ இங்கேருந்து பார்த்தா இது θ2, இது θ1. அப்போ ஸ்லோப் 1 தான் அதிகமாக இருக்கு. ஸ்லோப் அதிகமாக இருந்தால் ப்ரெஷரு கம்மியாக இருக்கும். P1 லெஸ் தென் P2, P1 லெஸ் தென் P2, P1 லெஸ் தென் P2. ஆப்ஷன் சி. வெரி குட் யா, சூப்பர்.
இப்போ புரிஞ்சுதா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல எப்படி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இருக்கு, எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, எப்படி கிராஃப் இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஒர்க்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஒர்க்கு. ஒர்க் இன்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஒர்க் இன்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒர்க் இன்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் டிக்ரீஸ். வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் டிக்ரீஸ். எந்த ப்ராசஸ்யா? எதுப்பா? எதுலப்பா சொல்றீங்க கவினு? எந்த ப்ராசஸ்ல சொல்றீங்க? சும்மா காமனா சொல்லக்கூடாது. அட் வாட் ப்ராசஸ் யூ டெல்லிங் வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் டிக்ரீஸ்? அது எது கான்ஸ்டன்ட்னு சொன்னாதான் சொல்ல முடியும். விடி கிராஃப்லயா? சரி, விடி கிராஃப்ல என்னது? சரி, நீங்க இப்படி இப்படி கூட எடுத்துக்கப்பா. நீங்க இப்படி கூட எடுத்துக்கங்க. ஓ, இந்த வால்யூம் வந்து அதிகமானா அதான் சொல்ல முடியாதுல்ல. அதான் சொல்ல முடியாதுல்ல கவினு. சும்மா நம்ம உருட்டி விடக்கூடாது கவினு. நமக்கு தெரிஞ்சதை வச்செல்லாம் அடிச்சு விடக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்கா, அப்போ அவங்க அதுக்கு ஏத்தாப்புல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல எக்ஸ்பான்ஷன் ஒன்று நடக்கும். இப்போ எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும்? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுமே சார். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷர் குறையும். அப்போ ப்ரெஷர் குறைஞ்சா டெம்பரேச்சர் குறையும்ல. அப்புறம் ஏன் ஐசோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஒன்று வருது? அப்போ அதுக்கு ஏற்றப்பல ஒரு செட்டப் இருக்கும். அப்போ அங்கே டெம்பரேச்சர் குறைய விடாம ஹீட்டை சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். சரியா? அதனால நம்ம வந்து அடிச்சு விடக்கூடாது. புரியுதா கவினு? ஓகே. சரி, அங்கே அதுக்கு ஏற்றப்பல ஒரு செட்டப் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிப்பா, இந்த ஒர்க் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒர்க் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு என்ன ப்ராசஸ், இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்ன ப்ராசஸ்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பார்க்குறோம். ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஜென்ரல் நோட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். என்ன ஜென்ரல் நோட்ஸு? எல்லா ப்ராசஸுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று எழுதி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒர்க்குக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எழுதி போட்டோம்னா, இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி. எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் V1 to V2. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் யார் இருக்காங்களோ அவங்களோட லிமிட். இப்போ இங்கே நமக்கு என்னது கான்ஸ்டன்ட்? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா? அப்போ நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்டா? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வெளில எடுத்துருவோமா? கான்ஸ்டன்டா வெளில எடுத்துருவோமா? ப்ரெஷரை வெளில எடுத்தாச்சு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி V1 to V2. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு இன்டெகிரேட் பண்ணோம்னா, டிவி இன்டெகிரேட் பண்ணோம்னா V லிமிட் வந்து V2 V1. அப்போ தேட் ஃபோர் ப்ரெஷர் இன்டூ V1 V2. அப்போ மாற்றி போட்டோம்னா V1 V2 ஃபைனல் V2 மைனஸ் V1. அப்போ தட் ஃபார் ஒர்க் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு என்ன ஃபார்முலா? P இன்டூ டெல் V. அப்போ ஃபார்முலா P இன்டூ டெல் V. திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. இது மட்டும் ஃபார்முலா கிடையாது. இது மட்டும் ஃபார்முலா கிடையாது. ஏன்னா அதுதான் எல்லாருமே மிஸ் பண்ற இடமே. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்குப்பா. அப்படியே புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க பாத்தீங்களா? இல்லை இது ஆல்ரெடி நடத்திட்டா இல்லை? சரியா? சரி, இப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எழுதுவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து PV ஈக்குவல் டு MRT. பட் இந்த MRங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். M கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால. அப்போ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ T. இப்போ நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க இல்லையா? நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்க. அப்போ வால்யூம் எப்படி மாறி இருக்கும்னா, வால்யூம் எப்படி மாறி இருக்கும்? டெம்பரேச்சர் மாறினதுனால மாறி இருக்கும். அப்போ P del V எப்படி எழுதலாம் நம்ம? P del V நீ MRன்னு எழுதிங்க. P del V எப்படி எழுதலாம்? MR del T எழுதலாம். எழுதலாமா? இதுவே நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுனா P del V எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுனா மியூ ஆர் பார் del T எழுதலாமாப்பா? எழுதலாம்ல? அப்போ தேட் ஃபோர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஒர்க்கை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல எழுதணும்னா அப்போ MR del T எழுதலாம். ஆர் ஒர்க் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு நம்பர் ஆஃப் மோல்ல எழுதணும்னா மியூ ஆர் பார் del T எழுதலாம். அப்போ எத்தனை ஃபார்முலா வருது? இது செகண்ட் ஃபார்முலா, இது தேர்ட் ஃபார்முலா, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. There are 3 formulas for constant pressure க்கு work. இல்லையாச்சா? இல்லையாச்சா? எழுதிட்டீங்களா?
இப்போ 3 டன். ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு there are 3 formulas, P del V or MR del T or mu R bar del T. சரிங்களா? mu R bar del T. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம எழுத முடியும். நீ வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஐய இவங்க வந்து வால்யூம் ப்ரெஷரும் வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ப்ரெஷர் வால்யூம் கொடுக்கல, டெம்பரேச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அது நம்மளால சால்வ் பண்ண முடியாதுன்னு விட்டு வந்துடக்கூடாது. பார்த்துக்க, இன்னும் 2 ஃபார்முலா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து ஹீட் இன்ட்ராக்ஷன். ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃபார்முலா ஃபர்ஸ்ட்லாம் தெர்மோடைனமிக்ஸ், நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி ஒர்க் செய்யறதுக்கும் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன ப்ராசஸ் பார்க்குறோம்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பார்க்குறோமா? இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஒர்க் ஃபார்முலா என்ன? இன் டெர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் டெம்பரேச்சரே எழுதிக்கங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? எம்ஆர் டெல்டி அப்படின்னு கூட எழுதலாம். டெல்யூக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? எப்போவுமே ஆல்வேஸ் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஆல்வேஸ் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆல்வேஸ் என்ன ஃபார்முலா? எம்ஆர் டெல்டி. இது வந்து ஓகே. இது என்ன ஃபார்முலா? மாஸ். இன் டெர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல சொல்லுங்க. எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரே ஃபார்முலா தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு. எஸ்பி வராது இல்ல. ஆல்வேஸ் எம்எஸ்வி டெல்டி. சிபி வராதுப்பா, எம்எஸ்பி டெல்டி. ஓகேவா? இல்லை நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுறீங்க அப்படின்னா, ஓகேவா, அப்போ மியூ ஆர் பார் டெல்டி பிளஸ் மியூ சிவி டெல்டி தான் எழுதணும். சிபி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஓ மை காட், இவங்களுக்கு எப்படா ஞாபகப்படுத்துறது? அல்ல, முன்னாடியே சொன்னோமா இல்லையாலே? சரியா? அப்போ நம்ம மியூ டெல்டியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆர் பார் பிளஸ் சிவின்னு வரும். நான் வாட் இஸ் ஆர் பார் பிளஸ் சிவி? மேயர் ரிலேஷன். மேயர் ரிலேஷன்லேருந்து சொல்லுங்க. நான் வாட் இஸ் ஆர் பார் பிளஸ் சிவி? ஆர் பார் பிளஸ் சிவி தான் சிபி. அப்போ தட் ஃபார் ஃபார்முலா என்ன வரும்? மியூ சிபி டெல்டி. ஓகேவா? இங்கே இப்படியும் போட்டிங்கனாலும் எம் எம்எஸ்பி எம், இங்கே எஸ்பி போட்டணும், எஸ்வி எம்எஸ்வி எம் டெல்டியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பிளஸ் எஸ்வின்னு வரும். ஆர் பிளஸ் எஸ்வி தான் எஸ்பி. அப்போ எம்எஸ்பி டெல்டி. ஹீட்டுக்கு வரும்பா, ஹீட்டுக்கு நீ போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சென்சிபிள் ஹீட் தானே இது. அப்போ சென்சிபிள் ஹீட்னாவே நமக்கு தெரியும் எம்எஸ் டெல்டி. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் போட்டுக்கலாம், கான்ஸ்டன்ட் வால்யூம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் போட்டுக்கலாம், ஹீட்டுக்கு போட்டுக்கலாம். ஆனால் டெல்யூ இருக்குல்ல, டெல்யூவோட டெஃபினேஷனே நான் என்ன சொன்னேன்னா ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ நம்ம என்னதான் போடணும்? நமங்க எப்போவுமே டெல்யூவில் எப்போவுமே எஸ்வி தான் வரும், சிவி தான் வரும், பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மாஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா, ஆர் நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மியூ சிபி டெல்டி. ஓகேவா? ஸோ மாஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா இந்த ஃபார்முலா. திஸ் இஸ் அ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். என்ன ப்ராசஸ்ல? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல. இதெல்லாம் எழுதணும் அவசியமே இல்லைப்பா. ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து ஐடியல் கேஸு, சென்சிபிள் ஹீட்டு தான். சென்சிபிள் ஹீட்னா டெம்பரேச்சரை மாற்றும். டெம்பரேச்சரை மாத்திர ஹீட்டுன்னு எழுதிடலாம் டைரெக்டாகவே. புரியுதா? சரி, ஓகேப்பா. அடுத்து சேஞ்ச் இப்போதான் படித்தோம். இப்போதான் படித்தோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் என்ன ஃபார்முலா தான் நமக்கு? நம்பர் ஆஃப் மாஸ் கொடுத்தாங்கன்னா எம்எஸ்வி டெல்டி. நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்க அப்படின்னா மியூ சிவி டெல்டி. என்ன ப்ராசஸ்க்கு? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகேவா? ஓகேவா? ஏதாவது சொல்லுங்கடா. ஓகேவானா ஓகேன்னு சொல்லுங்கயா. ஓகே, டிகே. ஓகே, கிளியர். சரி, நான் மேயர் ரிலேஷன் நம்ம சொல்லியாச்சு இல்லையா? மேயர் ரிலேஷன் நம்ம பார்த்தாச்சு. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் தேங்க்யூ வந்துச்சு. ஐ ஆம் ஷேரிங் நியூ ஸ்லைட். ஓகே, டுவெல்த் ஆக்சஸ் ஆச்சு.
12th அக்சஸ் வந்துருச்சாமா? சண்டை போட்டு வாங்கியிருக்கோமா உனக்கு? வாங்கியிருக்கோயா? சரி, எடுத்துலாமா? இப்போ நமக்கு ஒர்க்கு முடிஞ்சுது, ஹீட்டு முடிஞ்சுது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி முடிஞ்சுதா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும்? பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று பார்த்துட்டோம், அப்புறம் வந்து ரிலேஷன் பார்த்துட்டோம், அப்புறம் கிராஃப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப் பார்த்ததுக்கப்புறம் ஒர்க்கு பார்த்தோம், அப்புறம் ஹீட்டு பார்த்தோம், அப்புறம் சேஞ்ச் இன் எனர்ஜி பார்த்துட்டோம். இன்னும் 6 தான் பார்த்துருக்கோம், இன்னும் 3 பார்க்கணும்லப்பா. அப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 7th வந்து, சரிங்களா, மோலார்ஸ் பல்க் மாடலஸ் பார்த்தோமா? பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. வாட் இஸ் பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்? யாராவது சொல்ல முடியுமா? பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி யாராவது சொல்ல முடியுமா? பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பல்க் மாடலஸோட ஃபார்முலா மைனஸ் ∆P/∆V/V அப்பா. ஓகேங்களா? இப்போ பல்க் மாடலஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் வேகமா. ம் ம் ஆ ஏன்னா இங்க சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னவாயிடும்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா சேஞ்ச் எப்படிப்பா இருக்கும்? சேஞ்ச் இருக்கு அதில் ஜீரோ இல்லை, அப்போ ஜீரோ ஆயிடும். ஜீரோ பை எனிதிங் ஜீரோ. கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இன்ஃபினிட் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வந்து இது பார்த்தோம். அடுத்து எய்த் பேராமீட்டர் வந்து பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ கேக்கு என்ன நம்பர் போட்டா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வரும்? கேக்கு என்ன நம்பர் போட்டா கேக்கு என்ன வேல்யூ கொடுத்தா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வரும்? அதுவும் பார்த்துட்டோம், சரியா? ஸோ கேக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா பிவி பவர் 0 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எனிதிங் பவர் 0 வந்து 1, பி இன்ட்டு 1 வந்து பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ கே என்ன போடணும்? கே வந்து 0 போட்டால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நைன்த் வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இல்லைப்பா? மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி எழுதிட்டீங்களா? மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. நான் இதோட மீனிங்கை நான் நெக்ஸ்ட் சாப்டர்ல சொல்றேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்றேன். ஏ மைனஸ்னா ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அஜயில் கேட்டிருந்தாங்களா? நம்ம நடத்தணும். நைன்த்து, சரிங்களா? நைன்த்து வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். வாட் இஸ் சிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் தெரியுமே, சிபிங்கிறது சிவி இன்டூ காமாவாப்பா. இப்போ சிவி தான் நம்ம போன கிளாஸ்ல படிச்சோமே, ஆர் பார் பை காமா மைனஸ் 1 இப்போ இன்டூ காமா, அவ்வளோதான். சிபிங்கிறது ஆர் பார் பை காமா, ஆர் பார் காமா பை காமா மைனஸ் 1. சிவி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிட்டோம்ப்பா. சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பை காமா மைனஸ் 1. ஆர் பார் என்ன? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. 9 பேராமீட்டர்ஸையும் நம்ம 2 ப்ராசஸ்லையும் தெளிவாக பார்த்துட்டோமா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட் வால்யூமை பார்த்தாச்சு. 2 ப்ராசஸும் நான் பக்காவாக இருக்கு சார். கை தூக்குயா யாருக்கெல்லாம் புரிஞ்சுதுருக்கு? சரிங்களா? 2 ப்ராசஸும் கிளியராக இருக்கு சார். அடுத்த 2 ப்ராசஸ் தான் இருக்கிறதுலையே இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். சரியா? கிளியரா இருக்கா? ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்கள் புக்கில் உள்ள இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஆக்சுவலாக. பார்க்கலாமா? பார்த்துட்டோம். இது நம்ம பார்த்துட்டோமா? இதுவும் பார்த்துட்டோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். சரி, ஐசோதெர்மல் ப்ராசஸ் இங்கே வந்துச்சா பாருங்க. அந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ், சரிங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ தேர்ட் ப்ராசஸ் எழுதிக்கலாம்ப்பா. ஐசோனா கான்ஸ்டன்ட், ஐசோனா என்ன? நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ தெர்மல் நமக்கு டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இது ஓகே, அது கிளியரா இருக்கு. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஆர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னோம்ப்பா? சொல்லுங்க பார்ப்போம். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொன்னோம்?
என்னமா பண்ண முடியும் சொன்னோம்? மொத்தம் 4 அப்ளிகேஷன் சொன்னோமா? ஹீட்டிங்கு, கூலிங்கு, கம்ப்ரஷனு, எக்ஸ்பேன்ஷன் சொன்னோமா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சு ஹீட் பண்ண முடியாது. ஏன்னா ஹீட் பண்ணணும் டெம்பரேச்சர் அதிகமாகும் இல்லையா? இங்கே வந்து ஃபேஸ் சேஞ்சே கிடையாது. நீ அதை விட்டுரு, ஃபேஸ் சேஞ்சை விட்டுருங்க. ஃபேஸ் சேஞ்சே கிடையாது. இப்போ ஹீட் பண்ணால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் அதிகமாகும். ஹீட்டிங் கூலிங் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா கம்ப்ரஷன் பண்ணலாம். என்ன பண்ணலாம்ப்பா? கம்ப்ரஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். கம்ப்ரஷன் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? கம்ப்ரஷன் பண்ணலாம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் கம்ப்ரஷன் பண்ணாலும் இப்போ என்னோட 2 கையை நான் போட்டு கம்ப்ரஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார். நான் இப்போ என் கையை கம்ப்ரஸ் பண்ணுறேன்னா அப்போ கொஞ்சம் ஹீட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் சார். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் தானே சார் அப்படின்னா, எஸ் கரெக்டு தான். அப்போ டெம்பரேச்சர் அப்புறம் எப்படி சார் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகும்? அதுக்கு தான் ஒரு செட்டப். பட் பாசிபிளே கிடையாது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருங்கிறது இப்போ ஒரு இன்ஜினில் போயிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. பட் சொல்கிறாங்க ஐடியலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டுப்போம். கவனிக்கலாமா? கம்ப்ரஷன் ஆர் எக்ஸ்பேன்ஷன் இப்போது எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும் சரியா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்குறேன். எப்படி பண்ணுறாங்க? சிலிண்டர் வரைஞ்சிட்டேன். அடுத்து பிஸ்டனு, சிலிண்டரு, பிஸ்டனு. இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு ரைஸ் பேக், மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட் ரைஸ் பேக், ஓகேவா? ஓகேங்களா? மேலே வந்து ஒரு ரைஸ் பேக் வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகேவா, உள்ளார யார் இருப்பா நமக்கு? இங்கே வந்து ஐடியல் கேஸப்பா, இங்கே வந்து ஐடியல் கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் தானே பண்ணணும். கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷனு. இப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்ப்பா? இது எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? இந்த பிஸ்டன் மேலே எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? வேகமா சொல்லுங்க. இந்த பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ஹீட். வெரி குட்மா. பேக் எடுத்துடலாம், ரைஸ் பேக் எடுத்துடலாம். வெரி குட். கரெக்டுங்களா? இதுதான் ரைஸ் பேக்கு. இந்த ரைஸ் அரிசி மூட்டையை தூக்கி விட்டுறலாம். ஏன்னா அரிசி மூட்டை தான் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க அரிசி மூட்டை எடுத்தோன்னே என்ன ஆகும்னா மேலே ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்போ கீழே உள்ள ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா அந்த பிஸ்டன் வந்து மேலே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போயிட்டே இருக்கும்? ப்ரெஷர் பேலன்ஸ் ஆகுற வரைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா? ஒரு வால்யூம் வந்து ஒரு 1 மீட்டர் கியூப் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து 5 பார் எடுத்துக்கலாம். இந்த 5 பார் ப்ரெஷர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, யார் கொடுக்குற ப்ரெஷராக இருக்கும்? வெளியில் ஏர் கொடுக்குற ப்ரெஷரு ப்ளஸ் அந்த பிஸ்டனுக்கு வெயிட் இருந்தால் அந்த பிஸ்டனோட ப்ரெஷரு ப்ளஸ் ரைஸ் பேக்கோட ப்ரெஷர் இருக்குமா? அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு 5 பார் இருக்கும். நீங்கள் ரைஸ் பேக் எடுத்து விட்டிங்கன்னா கீழே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மேலே வந்து கம்மியாக இருக்கும். அப்போ பிஸ்டன் வந்து மேலே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நான் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் பேக்கை நான் மொத்தமாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா, ஸ்லோவாக எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா? எப்படி நடக்கும்? ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேன்ஷன் இருக்குமா, ஸ்லோவாக எக்ஸ்பேன்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த அரிசி மூட்டையும் எடுத்துட்டா ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் இருக்கும். கரெக்டு. மொத்த அரிசி மூட்டையும் எடுத்துட்டா வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்படி வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆனால் என்னால் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோவாக பண்ண போகிறேன். அதனால தான் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை ஸ்லோவாக பண்ணணும். சரியா? ஸ்லோவாக பண்ணாதான் நீங்கள் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டது. சரிங்களா? அப்போ எப்படி சார் ஸ்லோவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, எகெயின் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரே ஒரு ரைஸை எடுக்க போகிறேன். ஒரே ஒன் கிரெயினை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். 1 கிரெயினை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். 1 கிரெயினை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 1 கிரெயினை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் வெரி ஸ்லோலி. பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் வெரி ஸ்லோலி. அப்படி தானேப்பா? வெரி ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும். வெரி ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் குறையும்.
அப்படித்தானே? எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் நமக்கு அப்படின்னா ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறைஞ்சா டெம்பரேச்சர் குறையும். அப்போ டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்றேன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பெருசா ஒரு ஹாட் சோர்ஸ் அது மேல வச்சிடுறேன். ஹாட் சோர்ஸ். வாட் இஸ் அ சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ் வந்து இது வந்து ஹாட் சோர்ஸா மேல வந்து என்ன ஆகும் டெம்பரேச்சர் குறையுமா? டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னே என்ன ஆகும்னா ஓகேவா ஹாட் சோர்ஸ் வந்து சப்ளைஸ் த ஹீட். ஹாட் சோர்ஸ் வந்து சப்ளைஸ் த ஹீட். அப்போ ஹீட்டை சப்ளை பண்ணி சரிங்களா என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணுது. எதை மெயின்டைன் பண்ணுது? மெயின்டைன் த ஓகேவா மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டம் கான்ஸ்டன்ட். மெயின்டைன் த temperature of system constant. Temperature of system constant. Maintain the constant temperature of the system அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறையும் போது என்ன ஆகும்னா அப்படியா இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டை வந்து சப்ளை பண்ணிடும். சரிங்களா? ஹீட்டை வந்து சப்ளை இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சரிங்களா நமக்கு ஹீட்டை சப்ளை பண்ணிடும். சரிங்களாப்பா? ஹீட்டை சப்ளை பண்ணி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இங்கே மெயின்டைன் ஆகும். சரிங்களா? சார் நீ கேட்கலாம் சார் இப்போ ஹாட் சோர்ஸ் வந்து ஹீட்டை சப்ளை பண்ணுதுல ஹீட்டை சப்ளை பண்ணிட்டே இருக்குல்ல அப்போ அதோட டெம்பரேச்சர் குறையுமான்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு சோர்ஸ்னா சோர்ஸ் ரிசர்வையர்லாம் என்னன்னா சப்ளை நம்ம இதில் பார்த்தோம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல பார்த்தோம். சரிங்களா? இந்த சோர்ஸ் ரிசர்வையர்லாம் என்னன்னா அது வந்து ஹீட்டை எவ்வளோதான் ஹீட்டை சப்ளை பண்ணாலும் இல்லை எவ்வளோதான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் மாறாதுன்னு நம்ம சொன்னோமாப்பா? நான் சொல்லியிருக்கேனா? அப்போ இதோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்கே டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா அப்போ ஹீட்டை சப்ளை பண்ணும். டெம்பரேச்சர் அதிகமானா ஹீட்டை வந்து என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். இப்படி தான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. நீ கேட்கலாம் சரி இது எக்ஸ்பான்ஷன் அப்போ ஹாட் சோர்ஸ் வைக்கிறீங்க. சரி அப்போ ஏன் எக்ஸ்பான்ஷன் அப்போ ஹாட் சோர்ஸ் வைக்கணும்? ஏன்னா டெம்பரேச்சர் குறையும் ஹீட்டை சப்ளை பண்றதுக்காக. அப்போ கம்ப்ரஷன் அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுமா? அப்ப என்ன சோர்ஸ் வைக்கணும்? கம்ப்ரஷன் அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுமா? அப்ப என்ன சோர்ஸ் வைக்கணும்? எஸ் 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 கோல்டு சோர்ஸ் வைக்கணும். புரியுதுங்களா? கோல்டு சோர்ஸ் வைக்கணும். அப்போ நீங்க என்னதுன்னா இங்க எவ்வளவு ஒர்க் நடக்குதோ நான் முன்னாடியே சொன்னேன் இங்க எவ்வளவு ஒர்க் நடக்குதோ அவ்வளவு ஹீட்டை சப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட இன்டர்னல் எனர்ஜி மாறாம இருக்கும். அப்ப அதோட இன்டர்னல் எனர்ஜி மாறலைன்னா டெம்பரேச்சர் மாறாம இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப எவ்வளோ ஒர்க் நடக்குதோ அவ்வளோ ஒர்க்குக்கு நீங்க அதுக்கு அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கோ அவ்வளோ ஹீட்டை வந்து ஹாட் சோர்ஸ் சப்ளை பண்ணிடும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு கியூ ஆயிடும். டபிள்யூ ஈக்குவல் டு கியூவா இருந்தா டெல்யூ வந்து 0 ஆயிடும். டெல்யூ 0 ஆனா என்ன அர்த்தம்னா நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அர்த்தம். இதுதான் கான்செப்ட். சரியா? புரியுதுங்களா? சரியாப்பா? கிளியரா? ஸோ அப்போ அதே தான் நமக்கு இதுவும் இங்க பாருங்க கோல்டு சோர்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இது பாருங்க கோல்டு சோர்ஸ் இருக்கா பாருங்க. சிங்க் வச்சு சிங்க்னா கோல்டு சோர்ஸ். சிங்க்னா கோல்டு சோர்ஸ். ஹாட் சோர்ஸ்னு சொல்லலாம் இல்லை சோர்ஸ்னு சொல்லலாம் இல்லை ஹாட் ரிசர்வேர்னு சொல்லலாம்ப்பா. 3 பேர் இருக்கும் இதுக்கு. சோர்ஸ்னு சொல்லலாம் ஆர் ஹாட் சோர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா ஹாட் ரிசர்வேயர் சொல்லலாம். 3 பேர் இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? இங்க வந்து சிங்க்னு சொல்லலாம் கோல்டு சோர்ஸ்னு சொல்லலாம் சிங்க்னு சொல்லலாம் கோல்டு சோர்ஸ் சொல்லலாம் ஆர் கோல்டு ரிசர்வேயர் சொல்லலாம். கோல்டு ரிசர்வேயர். அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து கம்ப்ரஸ் ஆகுதா ஸ்லோ கம்ப்ரஷன். திஸ் இஸ் ஸ்லோ கம்ப்ரஷன். ஸ்லோ கம்ப்ரஷன் வெரி வெரி ஸ்லோ கம்ப்ரஷன். அந்த ஸ்லோ கம்ப்ரஷனை புரியறதுக்காக தான் உங்களுக்கு நான் ரைஸ் பேக்கை சொல்றது. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு அரிசியா டிராப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அரிசியா போடுவாங்க. இங்க ஒவ்வொரு அரிசியா எடுப்பாங்க. இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிரெயின் வந்து ரிமூவ் பண்ணுவாங்களா? இங்க 1 கிரெயின் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இங்க எக்ஸ்பான்ஷன் அப்போ. இங்க 1 கிரெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஆமா ஸ்லோ குவாசிஸ்டேட்டிக்கா தான் இருக்கும். 1 கிரெயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. அப்படி நீ பாட்டுக்கு வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் இந்தாப்பா ஹீட்டுன்னு சொல்றதுக்குள்ள மேல போயிடும். இந்த பொண்ணை பாக்குற மாதிரி தான். மாமா மின்னல்லாம் பொண்ணை பார்க்க முடியாது. இந்த மாதிரி வேகமா போயிடுச்சுன்னா ஹீட்டை சப்ளை பண்ண முடியாது. வேகமா போயிடுச்சுன்னா ஹீட்டை சப்ளை பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்லோவா பண்றோம். ஸ்லோவா பண்ணாதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும். ஏ ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? எழுதிட்டீங்களா?
ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ வரைக்கும் என்ன சொன்னோன்னா, இது எக்ஸாமில் கேட்குறாங்களா அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி தெரியுமா? சரிங்களா? என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்படி பண்ணுறீங்க? ஸ்லோவாக பண்ணுறீங்களா ஃபாஸ்ட்டாக? ஸ்லோவாக. எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது ஹீட் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணணும். கம்ப்ரெஷன் பண்ணும்போது ஹீட் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதனால தான் இப்போ சில சில இதில் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹீட்டிங் கூலிங் பண்ண முடியும்ல அப்படின்னு. அப்படி கிடையாதுப்பா. அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது எப்படி சொல்லலாம், இதை என்ன சொல்லலாம்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்கு. எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுமா? டெம்பரேச்சர் குறையதுனால ஹீட்டை சப்ளை பண்றோமா? அதனால ஐசோதெர்மல் ஹீட் சப்ளைடு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் இவங்க ஹீட்டிங்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா எக்ஸ்பேன்ஷன். ஐசோதெர்மல் ஹீட் சப்ளைடு ப்ராசஸ் ஆர் ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். அப்ப இது என்ன சொல்லலாம்? ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன் சொல்லலாம். ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்போ ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ஆர் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே, கிளியர்? இங்க ஹீட் ரிமூவ் ஆகுது, இங்க ஹீட் ஆட் ஆகுது. ஓகேவா? இங்க ஹீட் ஆட் ஆகுது, இங்க ஹீட் வந்து ரிலீவ் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்போ ஹாட் சோர்ஸ். இது போயிட்டு எப்படி ஒரு இன்ஜின்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இன்ஜினுக்குள்ள ஒரு ஹாட் சோர்ஸையும் கோல்டு சோர்ஸையும் மாத்தி மாத்தி கொண்டு வருவீங்களா என்ன? அது எப்படிப்பா கொண்டு வர முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் ஹாட் சோர்ஸையும் கோல்டு சோர்ஸையும் மாத்தி மாத்தி எல்லாம் இன்ஜினுக்குள்ள கொண்டு வர அதெல்லாம் ப்ராக்டிக்கலாலாம் பாசிபிள் இல்லப்பா. சீரியஸா வாய்ப்பு கிடையாது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? ஓகே ஓகே, பேர் எழுதிட்டீங்களா? ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஐசோதெர்மல் ஹீட் சப்ளைட் ப்ராசஸ். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் ரிலேஷன் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ரிலேஷன். செகண்ட் வந்து ரிலேஷன். சரிங்களா? பிவி கம்மா ரிலேஷனு ப்ரெஷரு வால்யூமு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். இதில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு பிவி சீக்வல் டு எம்ஆர்டி. எம் கான்ஸ்டன்ட், க்ளோஸ்டு சிஸ்டம். ஆறு கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட். பிவி சீக்வல் டு கான்ஸ்டன்ட். பிவி சீக்வல் டு கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, பிவியும் கான்ஸ்டன்ட். அப்போ பி சீக்வல் டு சி பை வின்னு வருமாப்பா. இதுலேருந்து என்னது? ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூமு. ஒரு டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டாக வைக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் மாறுச்சுன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் குறையும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதோட ஸ்லோப் பார்க்க போகிறோம். கரெக்ட், வெரி குட். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, சூப்பர். இது என்ன ஈக்குவேஷன்? சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி பை வியா. இப்போ இது ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். இது எங்கே பார்த்துருக்கோம்? பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சொல்லி கொடுத்துருக்கேனா? நான் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன்ல. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரிங்களாப்பா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொன்னோமா? சரி, அது பிவி கிராஃபாக இருந்தா சரி. ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது எப்படி கூட இல்லைங்க, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அதுக்கும் அதானே வரும். இப்போ இதோட ஸ்லோப் பார்ப்போமே. ஸ்லோப் நமக்கு தேவைப்படும்ப்பா. சரிங்களா? ஸ்லோப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்லோப் பார்ப்போமா? என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இல்லை, என்ன பண்ணலாம்? ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதிக்கலாம் நம்ம? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு, அதுதான் சொன்னேன். இப்போ அதான் சொன்னேன், கடல்
இப்போ கடல் சொன்னால அதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஒரு கடல்ல வந்து நீங்க 1 டம்ளர் தண்ணியை ஊத்துறீங்கன்னா கடலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா சொல்லுங்க? அப்போ இன்க்ரீஸ் ஆகாதுல, அப்போ கடலோட டெம்பரேச்சர் அப்படியே தானே இருக்கும். அந்த மாதிரி தான் மாறும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூம் இருக்கு அட்மாஸ்பியர்ல, சரிங்களா? ஒரு காஃபி வந்து ஒரு காஃபி போயிட்டு ரூமோட டெம்பரேச்சரை மாத்திருமா? மாத்தாதுல்ல. அது புரியுதாமா ராமகோமதி? சரி, இப்போ நமக்கு பிவி ஸ்லோப் பார்த்துலாம். ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் எந்த கிராஃப்னா பிவி கிராஃப்காக, பிவி கிராஃப்ல பார்க்க என்ன ப்ராசஸ்க்கு? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு. யா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. பிவி ஈக்குவல் டு நமக்கு எம்ஆர்டி. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேரியபிள் இருக்கு. ப்ரெஷரும் வேரியபிள். ஏன்? ஏன்னா இது கான்ஸ்டன்ட் கிடையாது. வால்யூமும் வேரியபிள். ஆமா, வால்யூமும் வேரியபிள். கரெக்டா? இது கான்ஸ்டன்ட் ஓகே, இது கான்ஸ்டன்ட் ஓகே, இது கான்ஸ்டன்ட் ஓகே, பட் தீஸ் போத் ஆர் வேரியபிள்ஸ் இல்லையா? இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணி போய் டிபி பை டிவியை கண்டுபிடிக்க போறேன். அப்போ என்ன பண்றேன்? எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எழுதிட்டீங்களா? டன்னா? ஓகே 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 சரிங்களா? இப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏதோ ஒரு இதை வச்சு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களா, ஏதோ ஒரு வேரியபிள் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு யூவி மெத்தடாப்பா. இதுவும் வேரியபிள்லாம் யூவி மெத்தடு. அப்போ ப்ரெஷரை அப்படியே வச்சுக்கிட்டு வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ணவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைமை பற்றி வச்சுட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கேன், டிவி பை டிடி ப்ளஸ் வால்யூம் அப்படியே வச்சுட்டு ப்ரெஷரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், டிபி பை டிடி. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஸோ பி டிவி டிடி ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டூ டிபி பை டிடின்னு எழுதிக்கலாமாப்பா? நீ டிடி டிடி என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பிடிவி ஈக்குவல் டு மைனஸ் விடிபின்னு வருதா? நமக்கு தேவை டிபி பை டிவி. அப்போ தட் ஃபார் மைனஸ், அப்போ டிபி பை டிவி என்ன பண்ணிடலாம்? இந்த மைனஸ் எந்த சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் பி பை வி ஈக்குவல் டு டிபி பை டிவின்னு வந்துருமா? அப்போ தட் ஃபார் ஸ்லோப் என்னப்பா நமக்கு? தட் ஃபார் ஸ்லோப்பு எந்த கிராஃபோட ஸ்லோப்பு? ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் என்ன ப்ராசஸ்ல? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல இந்த டிபி பை டிவி அப்படிங்கிறது மைனஸ் பி பை வி. சரியாப்பா? மைனஸ் பி பை வி. Now what is a minus? This minus tells, indicates, சரியா, pressure inversely proportional to volume. Indicates pressure inversely proportional to volume. Okay, this is the slope of PV graph for constant temperature process. Slope of PV graph, not VT graph but PT graph. This is the slope of PV graph in constant temperature process. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எம்ஆர் பை வி, அது வந்து எந்த கிராஃபில் வரும்? அந்த யார் கான்ஸ்டன்ட்டோ அவங்க அதில் வந்திருக்க மாட்டாங்க அந்த கிராஃபில். இப்போ பிவி கிராஃபில் பாரு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா? இந்த டெம்பரேச்சர் வந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் எந்த ஸ்லோப்பை நம்ம மெயினாக பார்க்கணும்னா அவங்க அந்த கிராஃபில் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்னா பிடியில் பார்த்தோம், எம்ஆர் பை வி. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா விடியில் பார்த்தோம், எம்ஆர் பை பி. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா பிவியில் பார்க்குறோம், மைனஸ் பி பை வி. மைனஸ் பி பை வி. ஓகேவா? கிளியரா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ நான் பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் சொல்லியிருந்தேன், ஒரு இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். நீங்கள் 2 பாயிண்ட் கேட்டில் ஸ்லோப் பார்த்தாலும் சரி, அங்கே வந்து டெல் ஒய் பை டெல் எக்ஸும் சரி,
டிஒய் பை டிஎக்ஸும் சரி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஒரு கேர்வ் வந்துருச்சுன்னா ஒரு கேர்வ் இருக்கு அப்படின்னா அதுல ஸ்லோப் வந்து எப்படி இருக்காதுன்னா கான்ஸ்டண்டா இருக்காது. இப்போ ஒரு 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 கேர்வ் வருதுன்னா இதுல ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்டா இருக்காது. இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்லோப் மாறிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பார்த்தோம் இல்லையா? சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்டா இருக்காது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் மாறிட்டே இருக்கும். சரி, அந்த ஸ்லோப் தான் மைனஸ் பி பை. ஓகே, இப்போ நம்ம பிவி கிராஃப் வரையலாமா? இப்போ நம்ம ரிலேஷன் முடிச்சிட்டோம், ஸ்லோப் முடிச்சிட்டோம், அண்ட் தேர்ட் வந்து கிராஃப். ஓகேவா? தேர்ட் வந்து கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கிராஃப் வரைய போகிறோம்? பிவி கிராஃப் வரைய போகிறோம். பிவி கிராஃப் வரைய போகிறோம். என்ன ப்ராசஸ்க்கு? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சு என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், கம்ப்ரெஷன் பண்ணலாம். கம்ப்ரெஷன் பண்ணலாம். எக்ஸ்பான்ஷன் அப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரெஷன் அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் கம்மியாகும். சரியா? ஓகேவா? ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ஃபார் பிவி கிராஃப். ஓகேவாப்பா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, பிவியும் கான்ஸ்டன்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு 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 பாதை மட்டும் பார்க்கக்கூடாது. நிறையவே யோசிக்கணும். டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட் இல்லை, பி இன்டு வியும் கான்ஸ்டன்ட். சரியா? அப்ப இங்க கிராஃப் எப்படி இருக்கும்னாப்பா, சரி, அப்ப இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா என்ன சொல்றோம்? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிசி ஈக்குவல் டு சி பை வி, ரெக்டாங்குலர் ஹைப்பர். பாருங்கப்பா, ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவை இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி போட்டீங்கன்னா என்ன மீனிங் வந்துடும் தெரியுமா? இப்படி யார மாதிரி போட்டா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்படி போடக்கூடாது. புரியுதாயா? புரிஞ்சுதா புரியல? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது எப்படி அப்படி எப்படிப்பா போடுவீங்க? அப்படி போட முடியாதுல்ல. அங்கே ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை சார், நான் ஏரோ மார்க்கை கீழே போடுவேன். ஏரோ மார்க்கை கீழே போட்டால் ப்ரெஷரும் குறையும், வால்யூமும் குறையும். அது எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்? வாய்ப்பு இல்லை ராஜா. டோன்ட் டூ திஸ். சரியா? அப்போ நமக்கு எப்படி, நான் முன்னாடி எப்படி சொன்னேன்? எப்படிப்பா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? வால்யூம் ஜீரோவா போகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்ஃபினிட்டியா போகுமா? வால்யூம் இன்ஃபினிட்டியா போகுது அப்படின்னா ப்ரெஷர் ஜீரோவா போகுமா? சொன்னா அதை வச்சு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேனா? வால்யூம் ஜீரோவா போகுதுன்னா ப்ரெஷர் இன்ஃபினிட்டியா போகும். அதனால ப்ரெஷர் வந்து இன்ஃபினிட்டியா போகும். அதே ப்ரெஷர் ஜீரோவா போகுதுன்னா வால்யூம் இன்ஃபினிட்டியா போகும். அதுதானே? அப்போ அது நீங்க என்ன அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன். சும்மா சொல்றேன், ஐடியா கிடைக்கும். இப்படி வரும் கிராஃப். சரியா? கிராஃப் வந்து இப்படி வரும், ரெக்டாங்குலர் பேப்பர். அண்ட் இந்த ப்ராசஸ்ல இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது வந்து செகண்ட் ஸ்டேட். ஏன்னா ப்ரெஷர் குறையுது, வால்யூம் அதிகமாகுது. ஓகேங்களா? இது வந்து இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட். அப்போ கம்ப்ரெஷன் அப்போ மேலே ஏறமா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த கிராஃப் இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இப்படி கிராஃப் வருதுல்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருதுல்ல, P1 V1 வச்சுக்கோமே. இப்போ இந்த பாயிண்ட் வச்சுக்கோ, செகண்ட் பாயிண்ட். P2 V2ன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. P3 V3 வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. P4 V4. இந்த எந்த பாயிண்ட் எடுத்தாலும் P1 V1, P2 V2, P3 V3, P4 V4, சரியா? P3 V3, P4 V4 எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இங்க எல்லா பாயிண்ட்லயும் P இன்டு V கான்ஸ்டன்டா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இங்க எல்லா பாயிண்ட்லயும் P இன்டு V எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கிளியராப்பா? அதான் ஒர்க் கண்டுபிடிக்க போறோம் சஞ்சய். வெயிட் கரோ. சரியா? அதை விட்டுட்டு இங்க பாரு. இப்போ ஒரு கொஸ்டின்ல நான் அப்படிதான்ப்பா, நானும் அப்படிதான். ஒரு ஒரு யூடியூப்லயே அப்படிதான். நான் என்ன பண்ணிட்டேன், பிவி கிராஃப் வந்துச்சப்பா. நல்லா கவனிங்களேன். பி இன்டு வி ஒரு கொஸ்டின்ல பார்த்தாயா, பி இன்டு வி இப்படி கிராஃப் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரெஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, இந்த இடத்துல வால்யூம் வந்து 1. அதே மாதிரி இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வச்சுக்கோ, இது செகண்ட் ஸ்டேட் வச்சுக்கோங்க. இங்கே வேல்யூ வந்து 1, இங்கே வேல்யூ வந்து 5. அப்போ இங்கே P1 V1 எவ்வளோ வருது? 5 × 1 5. இங்கே P2 V2 எவ்வளோ வருது?
சரியா? 1 into 5 5. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி பிவி வந்து கான்ஸ்டண்டா இருக்கு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து இது இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நினைச்சிட்டேன். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நினைச்சிட்டேன். எப்படி எப்படி நினைச்சிட்டேன்? நினைச்சது தப்பு கிடையாது. நினைச்சது தப்பு கிடையாது. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் எங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லையும் ஃபர்ஸ்ட் புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே தான் செகண்ட் ஸ்டேட்லையும் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா பி இன்டு வி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால. அதை விட்டுட்டு நான் என்ன நினைச்சிட்டேன், கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. புரியுதா? செம்ம கொஸ்டின்யா, நல்லா கவனியா, செம்ம கொஸ்டின். சரியா? எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல உள்ள ப்ரெஷர் இன்டு வியையும் இந்த ஸ்டேட்ல உள்ள ப்ரெஷர் இன்டு வியையும் அப்போ பிவி கான்ஸ்டன்ட் வேகமா என்ன பண்ணி விட்டேன், அப்ப இந்த ஸ்டேட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் பெட்வீன்லயும் இருக்கும். அப்ப இன் பெட்வீன்ல எவ்வளவு டெம்பரேச்சர்னா T1 ஈக்குவல் டு T2 எழுதிட்டு வந்துட்டப்பா. நோ 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 நோ. ஏன் சார்? ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல பிவி கிராஃப் வந்து எப்படி இருக்காது? பிவி கிராஃப் இந்த மாதிரி இருக்காது. சரியா? இதை நீ சொல்லலாம்ப்பா, இதை நீ சொல்லலாம். யூ கேன் டூ T1 ஈக்குவல் டு T2. யா கண்டிப்பா நீ சொல்லலாம். யா நீ கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இதை நீ சொல்லவே முடியாது. ஆனா இதுவே அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ. இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தா ஐ எம் டேக்கிங் 1 2 3 அப்படின்னு எழுதிருப்பானா? அப்ப இங்க T1, இங்க வந்து T2, இந்த T3 எழுதியிருந்தேன்னா கண்டிப்பா அடிச்சு சொல்லியிருப்பேன் T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T3. புரியுதா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? ஹலோ 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 மைக் செட்டிங் கிளியரா? நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் புரியுதா சார்? சரியா? யூ கான் டூ திஸ். சரியா? இந்த மாதிரி நான் புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டேன். அந்த புத்திசாலித்தனத்தை நீங்களும் பண்ணிடாதீங்க. அது வந்து அதி புத்திசாலித்தனம். இதுலயும் பிவி கான்ஸ்டன்ட் தானே, அப்ப இந்த கிராஃப் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நினைச்சிட்டு அப்ப நான் என்ன பண்ணி விட்டேன், இது பண்ணேன். அது கிடையாது. இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். ஜேஇலையும் கேட்டிருந்தாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். அது கிளியரா? கிளியரா? அதனால ஒரு பிவி கிராஃப், சரியா, அது கண்டுபிடிப்போம், பின்னாடி கண்டுபிடிப்போம்பா. யூ டோன்ட் வரி தரன், பின்னாடி கண்டுபிடிக்க தான் போறோம். அது ஒரு கொஸ்டின், கண்டுபிடிக்க தான் போறோம். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிவி கிராஃப் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருந்தா மட்டும்தான் எல்லா அந்த அந்த கிராஃப்ல எல்லா பாயிண்ட்லயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். மற்றபடி அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இல்லாம வேற ஷேப்ல இருக்கு அப்படின்னா, வேற இது இருந்தா எல்லா பாயிண்ட்லயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. சரியா? வர சொல்றாங்க பாருங்க எப்படி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பண்றோம்னு. நாங்க வந்து ரிமூவ் பண்றோம். படிச்சு பார்ப்போமா? படிச்சு பார்ப்போமா? நாங்க வந்து ரைஸ் கிரெயினை நாங்க ரிமூவ் பண்றோம். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணா ஒர்க் இஸ் டன் பை ஐடியல் கேஸ். ஆமா, பிஸ்டன் வந்து மேல போகும், கேஸ் தான் பிஸ்டனை தள்ளுது. அப்போ டன் பை கேஸ். எதை வச்சு? இன்டர்னல் எனர்ஜியை வச்சு. அட் த சேம் டைம் அந்த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு பண்ணும்போது அதோட எனர்ஜி குறையும். அதே டைம்ல என்ன பண்ணி விட்றாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து என்ன பண்றாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து அந்த டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு சப்ளை பண்றாங்க. இப்போ ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா இனிஷியலுக்கு சேமா இருக்கும். அப்போ ஃபைனல் ஈக்குவல் டு இனிஷியலு. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதனால கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. தெளிவா புரியணும். சரிங்களா? அடுத்து, ஃபார் அன் ஐடியல் கேஸ் அண்டர்கோயிங் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஹீட், பார்த்தீங்களா சொன்னா, இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் அது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா கண்டிப்பா எவ்வளோ ஒர்க் நடக்குதோ அவ்வளோ ஹீட்டை சப்ளை பண்ணணும். Q ஈக்குவல் டு டபிள்யூஆ இருந்தா மட்டும்தான் அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரா இருக்க முடியும் அந்த ப்ராசஸ்ல. சரிங்களா? அப்படி இது இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? சரி, ஓகேப்பா. சொல்றாங்க பாருங்க. In isothermal process may be achieved by immersing system in a large reservoir.
and performing the process very slowly. Don't note the point, students. Very slowly. Isothermal process very slowly. Temperature remains equal to temperature of the reservoir. Yes. Heat may be exchanged between the heat may be exchanged யாருக்கும் அந்த ரிசர்வாயருக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் between only reservoir and system. சரி ஓகேவா? இது நம்ம சொல்லிட்டோமா? வால்யூம் அண்ட் பிரஷர் டூரிங் ஐசோதர்மல் ப்ராசஸ். Now what is a VT graph? What is a VT graph? ஓகேவா? Now what is a VT graph for constant temperature process? சொல்லுங்கப்பா. அப்ப இதை நீ சொல்லப்பா, ஈஸியா அடிச்சு சொல்லுப்பா. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? VT கிராஃப் எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரஷன், எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரஷன், இதெல்லாம் ஈஸி தான். VTலாம் ஈஸி. சப்ப PT PT வெரி குட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு. எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் கான்ஸ்டன்ட் தான் ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸ்பென்ஷன் அப்போ வால்யூம் அதிகமாகும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். கம்ப்ரஷன் அப்போ வால்யூம் வந்து குறையும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இது செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். வாட் இஸ் ஸ்லோப்? ஸ்லோப் ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். சொல்லுங்கப்பா. ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். எஸ் அன்டிஃபைன்டு. எஸ் வி கேன் டிஃபைன்டு. சரியா? del v by del t 0 ஆயிடும், இன்ஃபினிட்டி. ஓகேப்பா, முடிஞ்சது. ஈஸி. பிடி டயக்ராம் முடிஞ்சது. ஃபைனலாக என்ன டயக்ராம் வரப்போகுது? பிடி டயக்ராம். அதெல்லாம் ஈஸி. பிடி டயக்ராம் வரப்போகுது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பிடி டயக்ராம். ஸோ பிடி டயக்ராம் ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அகெயின் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். எக்ஸ்பேன்ஷனுக்கு கம்ப்ரஷனுக்கு கிராஃபு அதே கிராஃப் தான். பி டி பி டி பி டி பிடி. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால நமக்கு வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனு, வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஸோ ப்ரெஷர் வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்போ குறையும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டு. கம்ப்ரெஷன் அப்போ ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்டு. ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா. கிளியரா? நான் என்ன பண்ணேன், 2017 நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பிவி கிராஃப் மட்டும் நடத்தினேன். ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். பிடி விடிலாம் தெரிஞ்சா போட்டுருவாங்கன்னு. போடலையா? போடல. ஒரு டெஸ்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போடவே இல்லை. அப்புறம் தான் சரி இது சரிப்பட்டு வராது, இவங்களுக்கு எல்லாத்தையும் நடத்திடும்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிச்சது. அதனால தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. சரியா? உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? மோஸ்ட்லி எது கஷ்டமோ அதுதான் கேட்பாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? என்ன கிராஃப் கேட்பாங்க? பிடி கிராஃப் கேட்கலாம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தால் பிடி கிராஃப் கேட்கலாம். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருந்தால் பிவி கிராஃப் கேட்பாங்க. டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னா. ஓகே, இது முடிஞ்சுதா? கிராஃப் ரிலேஷன் எல்லாமே பக்காவாக முடிஞ்சுதா? வேற எப்படி கிராஃப்லேயே எப்படி வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம்? இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலையும் மூணு இது பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுலேயும் ஒரு 3 கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் இதில் 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம் பிடி கிராஃபில். அடுத்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பிவி கிராஃபில் 3 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். 3 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்படி? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? கிராஃப் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இதுக்கு அப்படி இங்கே பாருங்க, இது ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு இப்படி வரைஞ்சேன்னு வச்சுக்கேன். இப்போ இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்றேன்னா இதையும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா கொஞ்சம் பேரலா இருக்கணும். புரியுதா? ஓகேவா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஒரு 3 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நீங்க வரைஞ்சிங்கப்பா. ஒரு 3 கிராஃப், இது ஒரு கிராஃப், இது ஒரு கிராஃப். ஓகேவா? ஐ அம் டேக்கிங் T1 கான்ஸ்டன்ட், T2 கான்ஸ்டன்ட், T3 கான்ஸ்டன்ட். ஓகே, நான் சொல்லுங்க. இப்போ இது இந்த 3 இதுல which temperature is the highest temperature? இனி உனக்கு நான் 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்க.
which temperature is highest temperature? T3 ஏன்னா அதான் மேல இருக்கு. ஓ அது மேல இருந்தா ஹையஸ்ட் டெம்பரேச்சரா? அது சரி. இருக்கிறதுலே அதான் சார் கொஞ்சம் மேல இருக்கு. சரி, நீ என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூ கேன் யூஸ் எனி மெத்தட். உனக்கு எதுவும் இங்க பாருப்பா, எதுவும் தெரியலனா அங்கதானே உன ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனும் வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைனும் வரைய சொல்லியிருக்கேன். ஞாபகம் இல்லை உனக்கு? இப்போ ஸ்லோப் வச்சு சொல்லலாம்னா ஸ்லோப் வச்சு சொல்ல கஷ்டமா இருக்கு. இதோட ஸ்லோப் வந்து -p/v. ஸ்லோப் வச்சு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரியா? அப்ப நீ என்ன பண்ண, ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சு பாருங்க. யூ டிரா த ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். யூ டிரா த ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். சரியா? நீங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சுக்கோ. என்ன ப்ராசஸ் இது? ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வந்து என்ன ப்ராசஸ்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் என்ன ப்ராசஸ்? ஐசோபேரிக். யா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? வால்யூம் டெம்பரேச்சர் என்ன ரிலேஷன்ஷிப்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டெம்பரேச்சரா? சரியா? டைரக்ட் டெம்பரேச்சர். அப்போ எதுல இடிச்சிருக்கு பாருங்க, இதுல இடிச்சிருக்கா? அப்ப இப்படியே எடுத்துட்டு வந்தா இது V1, இதுல செகண்ட்ல அடிச்சிருக்கா? செகண்ட்ல அடிச்சது வால்யூம் இழுத்துட்டு வந்தா இது V2, தேர்ட்ல அடிச்சிருக்கா? அப்ப வேமா வந்தா இது V3. So which volume is the highest volume? V3 greater than V2 greater than V1. So for constant pressure process, volume directly proportional to temperature. Therefore, temperature greater than temperature T3 greater than T2 greater than T1. Yes, T3 is the highest temperature. T3 is the highest temperature. ஓகேவா? ஸோ நமக்கு ஆர்ஜின்ல இருந்து தூரமா போக போக டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். சரியா? நீ கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. கண்டிப்பா T3 is the highest temperature. சரியா? T3 is the highest temperature. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின். T3 is the highest temperature. T3 greater than T2 greater than. ஓகேவா? சரி. ஓகே. இல்ல சார், நான் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு வரைஞ்சுக்கிறேன்னா கூட வரைஞ்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு வரைஞ்சிங்கன்னா எப்படி வருமாப்பா? இன்டர்செக்ட் ஆனா எப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வரும்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வராதுல்ல கமலேஷ். யூ கேன் இன்டர்செக்ட். பேரலா இருக்கணும். கிராஃப் பேரலா இருந்தா தான் P இன்டு V கான்ஸ்டன்டா வரும். இன்டர்செக்ட் ஆனா ஒரே பாயிண்ட்ல ரெண்டு டெம்பரேச்சர் எப்படி வரும்? வாய்ப்பு இல்ல ராஜா. நோ 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 இன்டர்செக்ஷன். நோ இன்டர்செக்ஷன். சரியா? இப்போ இதுல நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு வரையணும்னு வச்சுக்கோ. இது கான்ஸ்டன்ட் வால்யூமா? கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்ப இது P1 வரும், இது P2 வரும், இது P3 வரும். பார்த்தாலே தெரியுது P3 வந்து கிரேட்டர் தென் P2 கிரேட்டர் தென் P1. therefore T3 greater than T2 greater than T1. அப்ப நமக்கு ஆரிஜின்ல இருந்து போக 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 டெம்பரேச்சர் என்ன ஆயிட்டே இருக்கும்னா அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? நீ பாருங்க. அப்ப therefore அப்ப நீங்க எல்லா கிராஃபையும் எடுத்து இப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்துக்கங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எடுத்துக்கங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எடுத்துக்கங்க. இப்ப டிஃபால்ட்டா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க டிஃபால்ட்டா? டிஃபால்ட்டா என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, இதுவா இருந்தா பிடி கிராஃப், இவனா இருந்தா விடி கிராஃப், இவனா இருந்தா பிவி கிராஃப். 3 கிராஃப் கொடுக்குறாங்க. அப்படிதானப்பா? ஸோ ஆரிஜின்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி 1 1 3 இங்க ஒரு கிராஃப். ஸோ V1 V2 V3. அதே மாதிரி இங்க ஆரிஜின் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி 1 P1 P2 இங்க நமக்கு P3. இப்படி இருந்தாதான் அது வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின்ல பாஸ் ஆனாதான் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இல்லைன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கிடையாது. சரியா? இங்க வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும். T1 T2 T3. ஸோ நமக்கு எப்படி போனா இங்க இப்படி இருந்து வால்யூம் வந்து எந்த சைடு அதிகமாகுது? வால்யூம் வந்து இப்படி வந்தா வால்யூம் இன்க்ரீசஸ். ஸ்லோப் வால்யூம் இன்க்ரீசஸ். அதே மாதிரி தான் ஸ்லோப் கம்மியா இருந்தா எப்படி இப்படி வந்தீங்கன்னா
ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இங்கேருந்து இப்படி போனீங்கன்னா இந்த கிராஃப்க்கு இந்த இப்படி போனீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாம். ஓகேவா? ஸோ ஹியர் ஸோ V1 greater than V2 greater than V3. Here P3 greater than P2 greater than P1. Here P3 greater than T2 greater than T. அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கிளியரா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா. இப்போ இந்த ஏர் மார்க் என்ன அர்த்தம்? கீழே இருந்து மேலே போகும்போது இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகும், மேல இருந்து கீழே வரும்போது ப்ரெஷர் அதிகமாகும் அர்த்தம். நான் மறந்துடாதீங்க. ஏலே டெம்பரேச்சர் இங்க இருக்குல்ல, இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்ல. சரி, ஓகே, டன் டன். ஒர்க் பார்க்க ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 9 பேராமீட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் எது அப்படின்னா இதுதான். ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல ஒரு 9 பேராமீட்டர் பார்க்குறோம்ல, அதுல இந்த பேராமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ். பார்ப்போமா? என்ன ப்ராசஸ்க்கு? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? I'm already told ஜெனரல் ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் PdV. again வால்யூம் வந்து V1 to V2. சரிங்களா? இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சரே இல்லை. இப்போ ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்னா வெளில எடுத்துடலாம், பட் ப்ரெஷர் இல்லை. இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட் இல்லை, பிவிங்கிறது கான்ஸ்டன்டா. அப்போ என்ன பண்ணீங்க? இங்கே பாருங்கப்பா, இன்டெகிரேட் பண்ணணும்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணலாம், x²/2ன்னு போட்டுடலாம். இல்லையா 2dxன்னு வச்சுக்கோங்க, 2வை வெளில எடுத்துட்டு dxஐ இன்டெகிரேட் பண்ணி விட்டுலாம். இது ரெண்டுமே இங்கே இல்லை. ஏன்னா இந்த ப்ரெஷர் வந்து வேரியபிள், வால்யூமும் வேரியபிள். அப்போ எப்படிப்பா நீங்க வந்து ப்ரெஷரை வெளியிலையும் எடுக்க முடியாது, இன்டெகிரேட்டும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கா, அப்படி கொண்டு வந்துடணும். அப்போ இந்த வால்யூம் இருக்குன்னா ப்ரெஷரை வால்யூமுக்கு மாற்றி விட்டுறணும். அப்போ ப்ரெஷரை வால்யூமுக்கு மாற்றி விட்டினா C/Vன்னு வருமா? இதை கொண்டு எங்க சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அப்போ இன்டெக்ரல் ஆஃப் V1 V2 C/V இன்டு டிவின்னு வந்துருமா? இப்போ கான்ஸ்டன்ட் வெளியிடு. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா அப்போ இன்டெக்ரல் ஆஃப் dV/Vன்னு வருமா? அப்போ இங்கே V1 to V2வா? சொல்லுங்கப்பா. இதை இன்டெகிரேட் பண்ணா இது வந்து 1/x. 1/x இன்டெகிரேட் பண்ணா ln of x. படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. 1/x இன்டெகிரேட் பண்ணா ln of x. சரிங்களாப்பா? அப்போ தட்ஃபோர் என்ன வரும்னா கான்ஸ்டன்ட் இன்டூ ln of vன்னு வரும். லிமிட் வந்து V1 to V2. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நான் வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் நான் சொல்றேன். கான்ஸ்டன்ட் ln of, சரிங்களாப்பா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டா? அப்போ அப்பர் லிமிட் ln of V2 மைனஸ் லோவர் லிமிட் ln of V1. ஓகேவா? ஓகேங்களா? அப்போ therefore ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ log A மைனஸ் log B. எப்படி எழுதலாம்னா log of A/Bன்னு எழுதலாம். அப்போ ln of V2/V1 எழுதலாமா? இந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன எழுதணும்? PV தான் கான்ஸ்டன்டா? அப்போ இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது PV. ஓகேவா? அப்போ PV ln of V2/V1. திஸ் இஸ் த ஃபார்முலா. பட் இது மட்டும் கிடையாது, ஒரு 7-8 ஃபார்மேட் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். இல்லையாச்சா? புரியுதா? So now what is a in constant temperature process work is a PV ln of V2/V1. PV ln of V2/V1. சரியா? இந்த தெர்மோடைனமிக்ஸ் லெசன் வரும்போதுயா நான் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பேன். ஏன் தெரியுமா? மற்ற லெசன்லாம் வரும்போது உண்மையிலே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். இந்த லெசன்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாதான், அதே ப்ரிப்பேரே பண்றது அப்படியே வந்து அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்குது. உண்மையிலேப்பா ப்ரிப்பேரே பண்றது இல்லை, அப்படியே மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா? அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீ மட்டும் படிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ எண்ணெயே தூக்கி சாப்பிட்டுருவ. கிளியரா?
இல்லையாச்சா? ஓகே. அப்போ இங்க ஒர்க் வந்து சரிங்களா? தட் ஃபோர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிவி லான் ஆஃப் v2 by v1. இதை எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பிவிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, பிவிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எழுதணும்னா p1 v1 எழுதலாம், செகண்ட் ஸ்டேட்டுக்கு எழுதணும்னா p2 v2 எழுதலாம் இல்லையா? அப்ப எப்படி எழுதலாம் ஒர்க் ஃபார்முலாவை? அப்போ p1 v1 ln of v2 by v1 எழுதலாமா? ஆறு பேர் எப்படி எழுதலாம்? p1 v1 p2 v2 சேம் தானே, அப்ப அந்த p2 v2 ln of v2 by v1 எழுதலாமா? இது தேர்ட் ஃபார்மேட், இது செகண்ட் ஃபார்மேட், இது தேர்ட் ஃபார்மேட். வேற எப்படி எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எழுதுவோமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எழுதுவோமா? அப்ப டெம்பரேச்சர் எழுதணும்னா பிவிங்கிறது எம்ஆர்டியா, பிவிங்கிறது எம்ஆர்டியா, அப்ப நீ என்ன எழுதலாம்? எம்ஆர்டி ln of v2 by v1 எழுதலாமா? இது ஃபோர்த் ஃபார்மேட்டா? சரியா? நீ T1 தான் T2 இல்ல, T1 தானே T2, அதானே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்ப நீ எப்படி கூட எழுதிக்கலாம், mRT1 எழுதிக்கலாம், mRT1 ln of v2 by v1 எழுதிக்கலாம். சரியா? mRT2 ln of v2 by v1 எழுதிக்கலாம். யூ கேன் ரைட். சரியா? இப்படி எழுதிக்கலாம். இல்லையா நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுன்னு வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் மோல்ல எழுதலனா அப்போ மியூ ஆர் பார் டி ln of v2 by v1 எழுதிக்கலாமா? கொஸ்டின்ல என்ன கொடுக்கும்? அப்ப டி எப்படி எழுதிக்கலாம்? t1 எழுதலாம், t2 எழுதலாம். சரியா? எழுதியாச்சா? எழுதிக்கலாம். அப்ப இது ஃபோர்த் ஃபார்மேட். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் ஆரிஜின் ஃபார்முலா இது, இது ஆரிஜின் ஃபார்முலா. ஆரிஜின் ஃபார்முலா மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆரிஜின் ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ பிவி லான் ஆஃப் v2 by v1, அது p1 v1 எழுதலாம், அது p2 v2 எழுதலாம், இல்லை mRTன்னு எழுதலாம், இல்லை மியூ ஆர் பார் டின்னு எழுதலாம். இந்த p1 v1 எப்படி எழுதலாம்? mRTன்னு எழுதலாம், mRT1, p2 v2 mRT2ன்னு எழுதலாம். இதான் அந்த மாதிரி there are many format. ஓகேப்பா? சரிங்களா? அப்ப நமக்கு இங்க வேற எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிருக்கீங்க? பிவி லான் ஆஃப் v2 by v1 இருக்குல்ல, லானை வந்து லாகுக்கு மாற்றணும். லானை வந்து என்னப்பா கன்வர்ஷன் ஃபேக்டர், கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னப்பா? லான் லாக் மாற்றணும்னா கன்வர்ஷன் ஃபேக்டர் இருக்குமே. 2.303 லாக் பேஸ் 10. அப்ப நீங்க எழுதுனீங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு லானை தூக்கிட்டு எழுதுனீங்கன்னா 2.303 பிவி லாக் பேஸ் 10 v2 by v1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்மேட். சரியா? இது லாக்ல எழுதுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக். திஸ் இஸ் ஃபிஃப்த். ஓகேவா? வேற எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இந்த ஒர்க்கை வேற எப்படி சார் எழுதலாம்னா, இப்போ கான்ஸ்டன்ட் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோ, மாத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோ, பிவி லான் ஆஃப், இதை என்னோட கேட் எக்ஸாம்ல கேட்டாங்கப்பா, கேட் எக்ஸாம்ல கேட்டாங்க v1 by v2. சரியா? இப்படி இதை மாத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோ, இதை பாரு, இதை வந்து மாத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும் தெரியுமா? நீ அங்க v2 by v1 தானே எழுதுற, அப்ப இங்க மைனஸ் வரும்பா. அப்ப என்ன மைனஸ்னு வந்துடும் இங்க. சரியா? நீ மாத்தி எழுதுறீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் கண்டிப்பா, ஏன்னா லான் v1 மைனஸ் v2 ஆயிடும்ல, மைனஸ் வரும். வெரி குட். அப்ப இது ஒரு ஃபார்மேட், இது சிக்ஸ்த் ஃபார்மேட். சரியா? அப்புறம் இல்லைன்னு வச்சுக்கேன், இப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பிவியும் கான்ஸ்டன்டா, அப்ப எப்படி எழுதலாம்? p1 v1, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா, அப்ப v2 by v1 எப்படி எழுதலாம்? v2 by v1 எப்படி எழுதலாம்னா p1 by p2 எழுதலாமா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பிவி லான் ஆஃப் v2 by v1 எப்படி எழுதலாம்னா p1 by p2 எழுதலாமா? கரெக்டா? ஓகேவா? அதை இதை வந்து இன்வெர்ஸா எழுதுறேன்னா மைனஸ் பிவி லான் ஆஃப் ஃபார்மேட் ஃபார் ஒர்க் ஃபார்முலா. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல ஒர்க்கை வந்து தெளிவாக எல்லாத்துக்கும் ஆரிஜின் ஃபார்முலா. ஐயா திஸ் இஸ் ஆரிஜின் ஃபார்முலா, பிவி லான் ஆஃப் v2 by v1. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்லையும் எழுத தெரியணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்லையும் எழுத தெரியணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்லையும் எழுத தெரியணும். ஓகேப்பா? கிளியர்?
Fully understood. Yes. This is a work formula. This is a work formula. Now, what is a heat? யாரும் கேட்டிங்களா? ஏரியா அண்டர் சஞ்சய் கேட்டிங்களா? சஞ்சய், ஏரியா அண்டர் த கிராஃப் தான் ஒர்க். இப்போ எப்படி ஒர்க் கிடைச்சது புரியுதாப்பா? திஸ் இஸ் த ஏரியா அண்டர் த கிராஃப். திஸ் இஸ் த ஏரியா அண்டர் த பிவி கிராஃப். திஸ் இஸ் த ஏரியா அண்டர் த பிவி கிராஃப். ஏரியா அண்டர் த பிவி. சரி, முன்னாடியே பார்த்தேன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஹீட் என்னப்பா ஃபார்முலா? ஹீட்டுக்கு என்ன? கரெக்டு, கரெக்டு, கரெக்டு. ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ப்ளஸ் டெல்யூவா? நம்ம தான் படிச்சோமே. டெல்யூ அப்படிங்கிறது என்னது? இப்போ எம்எஸ்வி டெல்டியா? டெல்டி தான் என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்போ டெல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். முன்னாடியே சொன்னல டெல்யூ 0 ஆயிடும். அப்போ கியூ ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ ஹீட்டுக்கு ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலாலாம் படிச்சிங்களோ அந்த எல்லா ஃபார்முலாவும் ஹீட்டுக்கு படிக்கணும். அப்போ புரியுதுங்களாப்பா? அப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நமக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதை நம்ம கண்டினியூ என்ன இது முடிச்சிடும்மா? மற்றது இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. இந்த டெல்யூ முடிச்சிருப்பேன். இப்போ 9 பேராமீட்டரை முடிச்சிடறேனே. டெல்யூ வந்து 0 நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? டெல்யூ 0. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? நமக்கு கியூ ஃபார்முலா என்ன? எம் எஸ் டெல்டியா? இப்போ நான் எஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும்? கியூ பை எம் டெல்டின்னு வருமா? இப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா டெல்டி என்னது? 0வா? இப்போ டெல்டி 0னா எஸ் என்ன வரும்? அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு எஸ் வந்து இன்ஃபினிட்டி. எஸ் என்னப்பா? இன்ஃபினிட்டி. புரியுதாப்பா? எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து இன்ஃபினிட்டி. டெல்யூ வந்து 0. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து என்னப்பா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இன்னும் ஒன்று என்ன இருக்கு? இது தெரியும். T1 T2? ஏன் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கு. T1 T2? T1 greater than T2. ஆமாம். ஃபைனலா பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ. பல்க் மாடலஸ் ஃபார்மா என்ன? மைனஸ் டெல்பி பை டெல்வி பை வியா? சரியாப்பா? மைனஸ் டெல்பி டெல்வி பை வியா? ஆறு நீங்கள் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்? டிபி பை டிவி பை வின்னு எழுதலாமா? அப்போ என்ன பண்ணுங்க? டிபி பை டிவின்னு வச்சுக்கோ. வால்யூமை மேலே எடுத்துகிட்டு போயிடு. வால்யூமை மேலே எடுத்துகிட்டு போயிடு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நம்ம டிபி பை டிவி என்னது? நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் மைனஸ் பி பை வியா? மைனஸ் பி பை வி இன்டு வியா? வால்யூம் கேன்சல் ஆகிடுமா? அப்போது ப்ளஸ் பின்னு வரும். அப்போது பல்க் மாடலஸ் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் ஈக்குவல் டு ப்ரெஷர். சரியா? அண்ட் ஃபைனலாக என்ன ப்ராசஸ்? பிவி பவர் 9th பேராமீட்டர், 8th பேராமீட்டர். 9th பேராமீட்டர் வந்து பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கே என்ன போட்டால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்? கே என்ன போட்டால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்? கே என்ன சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்? யா, கே ஈக்குவல் டு 1. அப்போ தான் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். அவ்வளோதாயா. 3 ப்ராசஸை முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ப்ராசஸ் தான் இருக்குது. அந்த ஒரு ப்ராசஸையும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் வந்து 4 ப்ராசஸையும் கம்பைன் பண்ணி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ப்ராப்ளம்ஸ். அவ்வளோதான் லெசனு. ஸோ கண்டிப்பாக லெசன் முடிஞ்சிடும். சரி, அடுத்து கேடிஜி. நன்றிகள் பல. சரியா? ஓகே, தேங்க்யூ ரஹ்மான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கோமதி. சைக்ளிக் ப்ராசஸ்னா திரும்ப வரணும்ப்பா. இது ப்ராசஸ்ப்பா வனிதா. ஏம்மா, அம்மா, வனிதா, முன்னாடி சொன்னா இல்லையா? Q ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் டெல்லி வந்து ப்ராசஸ்க்கு. வனிதா என்னம்ல ப்ராசஸ் வேற, சைக்ளிக் ப்ராசஸ்னா 1 to 2 மட்டும் தான் போறது. சரிங்களா? நம்ம வந்து சைக்ளிக் ப்ராசஸ்னா திரும்ப 2 to 1 வந்துடும். சரிங்களா? அங்க வந்து இப்போ ப்ராசஸ்னா ஹீட் ஈக்குவல் டு ஒர்க்னு சொல்லலாம். சைக்ளிக் ப்ராசஸ்ல நெட் ஹீட் ஈக்குவல் டு நெட் ஒர்க்னு சொல்லுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்மா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். Q ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் டெல்யூ. அப்போ நம்ம புரியுதா வனிதா? சொல்யூஷன்ல சைக்ளிங் கொடுத்தாங்களா? சைக்ளிக் ப்ராசஸ்ல இல்ல புரியல சொல்றாங்க. ஏவும் பியும் இது என்னது? ரொட்டேட் பண்ணுமா? இருங்க வரேன், நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணா புரியும்.
இப்போ நீங்க ஏமா இது நீங்க அனுப்புன வனிதா, நீங்க அனுப்புன சைக்கிளிக் ப்ராசஸே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகுது இல்லையா வனிதா? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் இது நம்ம கிளாஸ்லயே நடத்திருக்கோமேம்மா. சொல்யூஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன்ல கொடுத்தா நமக்கு தெரியாதா? சொல்யூஷன் போயிட்டு போகுதுமா, சொல்யூஷன் தப்பா கூட இருக்கலாம்ல. சொல்யூஷன் போயிட்டு போகுது, நமக்கு நம்ம புரிஞ்சுதானே படிச்சிருக்கோம். நம்ம புரிஞ்சுதானே படிச்சிருக்கோம். How it is cyclic process? It is not a cyclic process. சரியா? டவுட் உள்ளவங்க அண்ட் இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க.